ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் நம்ம தமிழ்நாட்டில் சுற்றி தான் பார்த்துருப்பீங்க. இன்னிலேருந்து நம்ம வடக்கில் சுற்ற போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காசி, வாரணாசி போய்ட்டு பார்த்துருக்கோம். மைசூரா? சரி, அது கொஞ்சம் பக்கத்தில் தானே இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்தியாவோட சென்டருக்கு போகலான் இருக்கோம். நார்த்துக்கு போகிறீங்க, சென்டர் இல்லை. நார்த்தா? ஆமாம். காசி, வாரணாசி, அப்புறம் கல்கத்தா போக போகிறோம். அதுதான் வந்து இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேறு வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நாங்கள் எங்களையும் சேர்த்தாதீங்க. நீ கைஸ், நான் ட்ரிப்பு போகல கைஸ், என்னை விட்டுட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போக மாட்டேன்ட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. இப்போ தான் ட்ராவலர்ஸ்லேருந்து கூப்பிட்றாங்க வர. சரிங்க, இதுக்கு மேலே நாங்கள் ட்ரெயினில் போகிறது. ட்ராவலர்ஸ் கூப்பிட்றாங்க. ட்ராவலர் ஒரு சார் இருக்கார், அவர் கூப்பிட்றாரு. இதுக்கு மேலே ட்ரெயினில் போகிறது, ட்ரெயினில் என்னென்ன பண்ணுறோம், அப்புறம் அங்கே போய் ரீச் ஆகுறது எல்லாம் வந்து விலாகில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி சொல்கிறேன் என்ன பண்ணுறோன்னு. நான் அப்புறம் எங்கள் தாத்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்க. இவனை தான் இந்த ரூட்டாச்சு. அப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர் வராங்க. ஓல்டேஜ் ட்ரிப்பு கைஸ், அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் ஏறியாச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் வரைக்கும் போகுது. விருத்தாச்சலத்தில் வந்து திரும்ப ட்ரெயின் ஏறி போகணும் காசிக்கு. அது வந்து டைரக்ட் ட்ரெயின். வேலி அவர் அங்கேயே இருக்கிறாரு. விடுங்க. ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ், வாழப்பாடியிலேருந்து விருத்தாச்சலம் வந்து இறங்கியாச்சு. இப்போது இங்கேருந்து கொல்கத்தாவுக்கு ட்ரெயின், ஒரே ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினில் ஏறினா நம்ம 2 நாள் அந்த ட்ரெயினில் தான் இருக்க போகிறோம். செகண்ட் ஏசி புக் பண்ணியிருக்கோம். அதில் தான் நம்ம போக போகிறோம். நான், எங்கள் தாத்தா, அப்புறம் எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. இது வரைக்கும் பக்கத்து ஸ்டேட்டு கேரளா, கர்நாடகான்னு சுற்றின நாம் காசி, கொல்கத்தா வரைக்கும் போக போகிறோம். நம்ம ஆல்ரெடி காசி போயிருக்கோங்க. இது வந்து செகண்ட் டைம் நம்ம போக போகிறோம். செகண்ட் டைமில் தேர்ட் டைம் நம்ம போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து 9th படிக்கிறப்போ போனோம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து வேலைக்கு போகிறப்போ நல்லாயிருக்கும். காசி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட அங்கே போனால் வந்து கடவுள் நம்பிக்கை வர மாதிரி ஒரு இடம். நல்லாயிருக்கும், வித்தியாசமாக சூப்பராக ஒரு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஹேர் கட் வேறு பண்ணிட்டு காமெடியாக இருக்கேன். எனக்கு தாத்தா வேறு ஹேர் கட் பண்ண திட்டுவார். அதனால் ஹேர் கட் பண்ணிவிட்டு தாடிக்கே திட்டினார். சரி, திட்டு வாங்கிட்டு வச்சுக்கிட்டேன். அங்கே தான் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வந்து மணி பார்த்திங்கன்னா 1:24 ஆகுது. நம்ம வாழப்பாடியிலேருந்து 11 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். கரெக்டாக 11 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். வாழப்பாடி டு விருத்தாச்சலம் வந்து 25 rupees தான். அப்புறம் இங்கேருந்து தான் நம்ம கொல்கத்தாவுக்கு 2 நாள் ட்ரெயின் செகண்ட் ஏசியில். அது எவ்வளோ எனக்கு ப்ரைஸ் சரியாக தெரியல. அதுவும் எனக்கு இன்னும் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது. மற்றவங்களுக்கு எல்லாேருக்கும் புக் ஆகிடுச்சு, நமக்கு இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது. சரிங்க, நம்மளும் அப்படி இங்கேயே வெளியே காற்று வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம். இன்னும் நம்ம வந்து இந்த விலாக் வந்து எத்தனை பார்ட்டாக வரும்னு தெரியல. நம்ம சும்மா சின்ன ட்ரிப் போனாலே பார்ட்டாக வருது. இது கண்டிப்பாக நிறையா பார்ட் தான் வரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த ட்ராவல் விலாக்ஸ் எல்லாமே. காற்று வேறு அடிக்குது, இந்த ஏர் இது வேறு மாட்டல. ஓகே, கொஞ்சம் லூஸு மாதிரி தான் கிளம்பியிருக்கேன். அங்கே போக ஏன்னா ட்ரெஸ்ஸும் ஒழுங்காக நிறைய எடுத்துகிட்டு போகல. ஒரு 4 ட்ரெஸ் தான் வச்சுருக்கோம், மாற்றி அது போடலான்னு சொல்லிட்டு. ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் ட்ரிப்பு. இன்றைக்கி கிளம்புனா இன்றைக்கி வந்து டியூஸ்டே கிளம்பிட்டு சண்டே திரும்ப வர மாதிரி. போகிறப்போ ட்ரெயினில் போய்ட்டு வரப்போ நம்ம ரிட்டன் ஃப்ளைட்டில் வர போகிறோம். ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனால். சின்ன வயசில் போயிருக்கேங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் போயிருக்கேன், ஆனால் வந்து அந்த அளவுக்கு விவரம் இல்லாதனால எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த தடவை தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்து ஒரு விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் நம்மளோட பிராண்டு, நம்ம டிஷர்ட்லேருந்து ஃப்ரண்ட்டுலேருந்து எல்லாமே டிஷர்ட் மஸ்டாங் நேஷன் லோகோ அடிச்சு தான் வச்சுருக்கேன்.
சரி போகிறப்ப ஏதாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸாவது வாங்கிட்டு வரலாம் பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி. சரிங்க, மீதி வந்து நான் அடுத்த ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயின் ஏறிட்டு கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குது, நாங்கள் அதில் எப்படி சாப்பிட்டு போகிறோம், எப்படி என்ன பண்ணுறோம், குளிக்கிறதும் கஷ்டம், ரெஸ்ட் ரூம் போகிறது எல்லாமே கஷ்டம் தான் ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். சரிங்க, நான் ட்ரெயின் ஏறிட்டு மீதியில் பேசுகிறேன். 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். இன்னும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம் நம்ம இங்கே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து 3:10க்கு தான் வருது. விருத்தாச்சலம் ட்ரெயின், விருத்தாச்சலமில் திருச்சிராப்பள்ளியிலேருந்து கிளம்புது. திருச்சியிலேருந்து கிளம்பி இங்கே வருது. 1 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு 3:10 ஆகுது. அப்புறம் அந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மாமா, நான், தாத்தா 5 பேர் இருக்கோங்க. மொத்தமாக 5 பேருக்கு வந்து 14,700 ரூபா. அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளோ வரும் சரியாக தெரியல, அந்த டேக்ஸ்லாம் போக எவ்வளோன்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறம் நான் சொல்கிறேன். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 3:10க்கு வரும். நான் ட்ரெயின் ஏறிட்டு மீதியெல்லாம் ட்ரெயினுக்குள்ளே போய் பேசுகிறேன். வேறு வெயில் போட்டு தாக்குதுங்க. நீங்கள் ஏதாவது காசி இந்த சைடு வேறு ஸ்டேட் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி இந்த சீசன் இந்த மந்தில் போகிறலாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பயங்கர வெயில் சீசன். நம்ம தமிழ்நாடே பரவாயில்லன்னு இருக்கும் அங்கெல்லாம் போனால். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த திருச்சிராப்பள்ளியா இதெல்லாம் விருத்தாச்சலத்துலேருந்து கல்கத்தா போகிற ட்ரெயின் வரப்போகுது, ஏற போகிறோம். அந்த இப்போ தாங்க நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு வெளியே உட்காந்துருந்தேன். ஒரு பாட்டி முடியாமல் வந்திருந்தாங்க, நடக்கூட முடியாமல், பாவம். நானும் என்ன பாட்டி அப்படின்னு கேட்டேன். எனக்கு சாப்பாடு வாங்கி தெரியாப்பான்னாங்க. அப்புறம் போய் வாங்கி தந்து அப்புறம் கொஞ்சம் உட்காந்து பேசுவேன். சாப்பாடு எல்லாம் வாங்கி எனக்கு ரெக்கார்ட் பண்ண கூட மனசு வரல. வாங்கி தந்துட்டு என்ன ஆச்சு, ஏன் பசங்களாம் இல்லையானா, இருக்காங்க கண்டுக்கிறது இல்லை. ஏன் இங்கே இருக்கீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வந்தாங்களாம். மாதத்துக்கு கொடுத்துரும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போக வந்தாங்களாம். ஏன் என்னாச்சு அப்படின்னா, இந்த கால் வலி நிறையா மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இல்லை பசங்க பார்த்துக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மயிறு இருக்கிறீங்க முதல்ல எனக்கு புரியல. இந்த மாதிரி வயசானவங்கள வெளியே பிச்சை எடுக்க விட்டுட்டு வெளியே அனாத மாதிரி அலைய விடுறதுக்கு தான் உங்களை வளர்த்தாங்களா? உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு சொத்து எல்லாம் வாங்கி தந்தாங்களா? என்ன மயிறு ஜென்ரேஷன் இது? என்ன மயிரில் நீங்களாம் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களையெல்லாம் பெற்று வளர்த்து உங்களுக்கு காய்ச்சல்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஊசி போட்டுலேருந்து எல்லா வேலையும் பண்ண ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவையும் இந்த மாதிரி அனாதையை விடுறதுக்கு உங்களுக்கு எப்படா மனசு வருது? இல்லை நீங்கள் ஏதாவது நான் கோபமாக பேசுகிறோம், இல்லை வேறு ஏதாவது பேசணும்னு நினச்சா என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. ஒருத்தங்களோட கண்ணீர் ஒரு வேளை நான் சாப்பாடு தான் வாங்கி தந்தேன். அவங்க என்கிட்ட அழுது பேசின விதம் எனக்கு தான் தெரியும். அந்த செகண்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆள் இருந்திருந்திருப்பேன்ல. இங்கே நானும் ஒரு ஆள் இல்லை, என்னையும் ஒரு பெரிய ஆள் அளவுக்கு நினைக்க வைக்கிறது காரணம் இந்த மாதிரி பரதேசிங்க விட்டுட்டு அனாதை மாதிரி விட்டுட்டு போகிறீங்க பாருங்கள். அவங்க தான் எப்படி இருக்க வேண்டியவங்களை இப்படி அனாதை மாதிரி விட்டுட்டு நீங்களாம் என்னத்துக்கு இருக்கிறீங்க? உங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருமா? இல்லை நீங்கள் வளர்த்துற பசங்களாம் உங்களே நல்லா இதே மாதிரி விட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ வயசானவங்களோ இருந்தால் இந்த மாதிரி அனாதையை விடாதீங்க. தயவு செஞ்சு விடாதீங்க. ஒரு காசு கட்டி ஒரு காப்பகத்துலேயாவது போய் விடலாமே தவிர இந்த மாதிரி பாவம் அனாதையாக ரோட்லேயோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயோ கொடுமையாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி நான் ஊருக்கு போகிற இதில் இன்றைக்கி அவங்கள பார்த்து என்னால் முடிஞ்ச உதவி என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல. கஷ்டமாக இருக்குது. இன்னமும் நம்ம ஊர்லலாம் இப்படி தான் போயிட்டுருக்கான்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு பெற்றவங்களை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் வருது. இல்லை பொறுமையாக தான் இதுங்க போயிடலாம். ஹச்ஏ தானே? ஹச்ஏ 2வா? இதுவா? கரெக்டாக வந்துருச்சு. இதுவா சார்? அங்கே போய்
வந்துட்டேன் ம் சூப்பராக இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் ஏறியாச்சு கல்கத்தாவுக்கு. இந்த இதான் டேரக்ட் ட்ரெயின். வர ட்ரெயின் வந்து டிலே ஆகிடுச்சு ரொம்ப. நான் பேசுகிறது எந்த அளவுக்கு கேட்குது எனக்கு தெரியல. ஏதோ லாக் போட்டு வச்சுருக்காங்க இந்தாண்ட. அந்தாண்ட வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அடிக்கிறேன். உள்ள ஆள் இருக்காங்க பாருங்க. நாம் புக் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஏசி பண்ணியிருக்கோம்.